தமிழ் இலக்கணம் திணை. திணை என்பதற்கு வகை என்று பொருள். திணை இரு வகைப்படும். அவையாவன உயர்திணை, அஃறிணை. உயர்திணை என்றால் மாந்தரை குறிக்கும் சொல் உயர்திணையாகும். மக்களை விட உயர்ந்தவராக கருதப்படும் தேவர்களும் உயர்திணையாகும். உயர்திணைக்கு எடுத்துக்காட்டு கரிகாலன், ஒளிநிலா, இறைவன், மக்கள், தாய், தந்தை, ஆசிரியர், மாணவர், மாமா, மாமி, மனிதர்கள், கடவுள் போன்றவை. அஃறிணை என்றால் என்ன? மாந்தர் அல்லாத உயிருள்ள உயிரற்ற அனைத்தும் அஃறிணை ஆகும். அஃறிணைக்கு எடுத்துக்காட்டு வீடு, புறா, நூல், ஆடு, மாடு, கோழி, மரம், இருக்கை, பந்து, பூ, முயல், யானை, சட்டை, மேசை போன்றவை. தமிழ் இலக்கணம் பால். இலக்கண வகையால் பால் 5 வகைப்படும். அவை ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என்பனவாகும். உயர்திணைக்குரிய பால்கள் ஆண்பால், பெண்பால், பலர்பால் போன்றவை. அஃறிணைக்குரிய பால்கள் ஒன்றன்பால், பலவின்பால் போன்றவை. ஆண்பால் ஆணை குறிப்பது. எடுத்துக்காட்டு தலைவன், செல்வன், அவன், மாலன், மாணவன், சிறுவன், அப்பா, தாத்தா, ஆசிரியர், மாணவன் போன்றவை. பெண்பால் என்றால் பெண்ணை குறிப்பது. எடுத்துக்காட்டு தலைவி, செல்வி, அவள், தங்கை, மாமி, அம்மா, பாட்டி, ஆசிரியை, சிறுமி, மாணவி போன்றவை. பலர்பால் என்பது பலரை குறிப்பது. எடுத்துக்காட்டு தலைவர்கள், அவர்கள், ஆண்கள், பெண்கள் போன்றவை. ஒன்றன்பால் என்பது ஏதாவது ஓர் அஃறிணை பொருளை குறிப்பது ஒன்றன்பால் ஆகும். எடுத்துக்காட்டு கிளி, பூனை, வீடு, இருக்கை போன்றவை. பலவின்பால் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட அஃறிணை பொருட்களை குறிப்பது பலவின்பால் எனப்படும். எடுத்துக்காட்டு கிளிகள், பூனைகள், வீடுகள், இருக்கைகள் போன்றவை. திணை 2 வகை, பால் 5 வகை பற்றி அறிந்து கொண்டோம். முற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி.